மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் சேவை முடங்கியதால் சென்னை, கோவை, மதுரை விமான நிலையங்களில் விமான சேவை பாதிக்கப்பட்டு பல விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், உங்கள் விவரம். நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன், சர்வதேச அளவில் மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட விமான நிலையங்களிலிருந்து இந்த இணையதள சேவையானது இன்று மதியத்திலிருந்து திடீரென அந்த சேவை முடங்கியதால் பல்வேறு விமான நிலையங்களிலிருந்து வருகை தர வேண்டிய இண்டிகோ விமானங்கள் முழுவதும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 3 விமான நிலையங்களிலிருந்து தற்போது வரை 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப பிரச்சனை இன்று மதியத்திலிருந்து சென்னை, கோவை, மதுரை உள்பட பல்வேறு விமான நிலையங்களிலிருந்து இந்த இணையதள சேவையானது திடீரென முடங்கி இருந்தது. இதனால் இந்த இண்டிகோ விமான நிறுவனம் சார்பில் இயக்கப்பட இருந்த விமானங்கள் அனைத்தும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகவும் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள விமான நிலையத்தில் இணையதள சேவை இன்று பகல் 12 மணியிலிருந்து திடீரென முடங்கியதாகவும் இந்த இணையதள சேவை செயல்படாமல் தாமதமாக ஏற்பட்டத காரணமாக விமான பயணிகளுக்கு அந்த கம்ப்யூட்டர் மூலம் போர்டிங் பாஸ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு அதனை சரி செய்யும் வகையில் மேனுவலாக இந்த கூடுதலாக கவுண்டர் அமைக்கப்பட்டு ஊழியர்களை நியமித்து போர்டிங் பாஸ்களை கைகளால் எழுதி கொடுத்து தற்போது பயணிகளை விமானங்களில் ஏற்றுவதற்கு இந்த காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து மும்பை, லக்னோ, பெங்களூரு, மதுரை, திருவனந்தபுரம், பாட்னா, ஹைதராபாத், கோவை, தூத்துக்குடி, திருச்சி, டெல்லி, அகமதாபாத், கொல்கத்தா, புனே, கோவா ஆகிய உள்நாட்டு விமான சேவைகளும் அதே போல சர்வதேச விமானங்களான சிங்கப்பூர், கோலாலம்பூர், இலங்கை, டாக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு விமானங்கள் 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் சுமார் 2 மணி நேரமாக தாமதமாக புறப்பட்டு சென்றதாக அதிகாரி தரப்பில் தெரிவிக்கின்றனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்வதற்கு சர்வதேச அளவில் பொறியாளர் குழு செயல்பட்டாலும் தற்போது வரை இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யாமல் இருந்து வருவதால் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட விமான நிலையங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் விமான பயணிகள் இணையதளம் மூலம் இந்த போர்டிங் பாஸ் எடுப்பதில் பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த போர்டிங் பாஸ் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக சென்னையிலிருந்து பெங்களூரு, கோவா, மும்பை, ராய்ப்பூர், டெல்லி, திருவனந்தபுரம், புனே உள்ளிட்ட உள்நாட்டு விமானங்கள் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இதே போல கோவை விமான நிலையத்திலிருந்து 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் டெல்லி, புனே செல்லும் விமானங்கள் தாமதமாக வரும் எனவும் கோயம்புத்தூர் விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை 2 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இரவு 7 மணிக்கு மற்றும் 8:55 மணிக்கு மதுரையிலிருந்து செல்ல வேண்டிய பெங்களூரு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மும்பை, ஹைதராபாத் விமானங்கள் வருவதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் மதுரை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது இந்த 3 விமான நிலையங்களில் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன். அருண், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.